ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பக்கத்தில் இருக்கிற அறுபடை வீடு முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ள என்ட்ரானதும் நம்ம ராஜகோபுரம் பார்க்குறோம். அதில் வேல் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் மாதிரியே பண்ணியிருக்காங்க. கோயில் உள்ளே என்ட்ரானதும் நமக்கு மேப் பார்க்க முடியுது. அதில் கோயிலோட சன்னதி ஓம் வடிவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த மேப்பில் இருக்கிற மாதிரியே நம்ம ஒவ்வொரு சன்னதியாக பார்த்துருவோமா? முதல்ல வல்லப கணபதி சன்னதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இது நியூயார்க் மகா கணபதி சன்னதின்னு தான் பேர் இருந்தது. அதுக்கு அடுத்து நம்ம பழமுதிர்ச்சோலை சுவாமி சன்னதிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே முருகர் பழமுதிர்ச்சோலையில் எப்படி இருப்பாரோ அதேமாரி தான் காட்சியளிக்கிறாரு. அடுத்து நம்ம திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி தான் வந்திருக்கோம். சுப்பிரமணிய சுவாமி சன்னதி பக்கத்துலேயே கோவர்த்தனி அம்பிகா சமேத சத்தியகிரீஸ்வரர் சன்னதி இருக்குது. சன்னதியில் நம்ம கும்பிட்டு சுற்றி வர்றப்ப பார்த்திங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமி சன்னதி இருக்குது. இங்கே நாங்கள் வந்தப்போ ராஜ அலங்காரத்தில் தான் இருந்தார். பழனி தண்டாயுதபாணி சுவாமியை கும்பிட்டு நம்ம சுற்றி வந்தோம்னா நம்ம திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியை பார்க்குறோம். அடுத்து சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை பார்க்குறோம். இங்கே முருகர் நல்லா கம்பீரமாக ஹைட்டாக காட்சியளிக்கிறார். அடுத்து நாம் பார்க்க போகிறது திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சன்னதி. செந்திலாண்டவர் சன்னதி பக்கத்துலேயே சண்முகரும் இருக்கார். ரெண்டு பேரையும் நம்ம கும்பிட்டு வெளியில் வந்தோம்னா கொடிமரம் ஒன்று இருக்குது. கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டு வெளியில் வந்தோம்னா பைரவர் சன்னதியும் நவகிரக சன்னதியும் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். போகலைன்னா போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.